எப்படி டெல்லியில் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இன்வால்வ்டோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலையும் இதில் இன்வால்வ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் டெல்லியில் ஆம் ஆத்மி சர்க்கார் வந்தப்போ முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு அடையாளமே ஒரு சாதாரண மஃப்ளர், ஹவாய் செப்பல், ஆல்டோ காரை, இது தவிர வேறு நான் வேறு இதுலேயும் வரமாட்டேன் அப்படின்டெல்லாம் பேசிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவருடைய வீடு 122 கோடி ரூபாய்க்கு கட்டப்படும். அதை விட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 1989-90 இந்த காலகட்டத்தில் ருமேனியாவில் செசஸ்குன்னு ஒரு கம்யூனிஸ்ட் பிரசிடெண்ட் இருந்தார். அவரோட வீட்டில் லெட்ரின் பாத்ரூம் நீங்கள் பார்த்தா டாய்லெட்டு பேன் கோல்டில். அந்த மாதிரி இந்தியாவின் ஒரு முதலமைச்சர் வீட்டு டாய்லெட் பேன் கோல்டில். அந்த அளவிற்கு ஊழல் உச்சகட்டத்திற்கு போன டெல்லி லிக்கர் ஸ்கேம் அது அளவுக்கு மேலே. ஏன்னா இது டெல்லியில் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்ட சமயத்திலே நான் சொல்லியிருந்தேன், அந்த நூலை பிடித்து கொண்டு வந்தால் அது ஹைதராபாதோடு நிற்காது. ஏன்னா திருமதி கவிதா அவர்களும் கைது செய்யப்பட்டார் அந்த சமயத்தில். இது சென்னைக்கே வரும். அவை இன்னைக்கு பார்த்தா டெல்லியில் ஏற்பட்ட சாராய ஊழல், சத்தீஸ்கரில் பிடிபட்ட சாராய ஊழல் அதை விட பல மடங்கு பரிமாணத்திலே அதிகம் இருக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு. ஆகவே இது முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு விரைவிலேயே சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் டெல்லி போல ஹைதராபாத் போல இவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகி கொண்டிருக்கிறது.